ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சடனாக பார்த்தீங்க அப்படின்னா பும்ரா வந்து இல்லை விராட் கோலி வந்து செஞ்சுரி போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸு மொத்த இந்திய அணியுமே வந்து பயமுறுத்துகிற மாதிரி வந்து ஒரு ப்ராங்க் ஒன்று வந்து பண்ணியிருக்காரு. விராட் கோலி வந்து பேட்டிங் பிடிச்சிட்டு இருந்த சமயத்தில் ஏன் அதை பண்ணார் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். நம்ம இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸில் 2 பேர் வந்து செம்மையாக வந்து ஆடிருக்காங்க. ஒருத்தர் வந்து ஜெய்ஸ்வால், இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிங் கோலி. 2 பேருமே வந்து செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காங்க. இந்த பெர்த் கிரவுண்டில் இந்திய வீரர்கள் எல்லாருமே இதற்கு முன்னாடி செஞ்சுரி வந்து அடித்தது கிடையாது. 1992 நம்ம மாஸ்டர் பிளாஸ்டரான சச்சின் டெண்டுல்கர் வந்து அடித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல வருஷம் யாருமே இந்த கிரவுண்டில் செஞ்சுரி வந்து அடிக்கவே இல்லை. 2018 விராட் கோலி வந்து செஞ்சுரி வந்து அடித்தார். அதுவும் அந்த சமயத்தில் ஆஸ்திரேலிய வீரர்கள்லாம் வந்து விராட் கோலி பெருசாலாம் பர்ஃபார்ம்லாம் வந்து பண்ண மாட்டார். அவரை வந்து ஒரு அரை சதம் கூட நாங்கள் வந்து அடிக்க விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி சூழலில் வந்து என் பேட்டு தான் பேசும் அப்படிங்கிற மாதிரி அந்த டூரில் வந்து விராட் கோலி பயங்கரமாக ஆடி செஞ்சுரி வந்து போட்டார் 2018. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 2024 போயிட்டுருக்கு. இதில் வந்து ஜெய்ஸ்வால் வந்து 3வது ஆளாக கடந்த ஒரு 20-30 வருஷத்தில் வந்து செஞ்சுரி அடிக்கிற 3வது இந்திய வீரர் அப்படிங்கிற ஒரு சாதனையை ஜெய்ஸ்வால் வந்து பண்ணார். பட் அவர் ஒரு சாதனையை பண்ணி விராட் கோலி இன்னொரு புறம் வந்து சரியாக ஆடலை அப்படின்னா ஜெய்ஸ்வால் வெளியில் வந்து தெரிவார். பட் அவர் வந்து 161 ரன் அடித்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணி இந்தியா ஜெயிப்பதற்கு கோலியை விட அவர் தான் முக்கியமான காரணம் மேட்ச் படி பார்த்தோன்னா. பட் இருந்தாலுமே அவருக்கு பின்னாடி வந்த விராட் கோலியும் வந்து பொறுப்பாக ஆடி அவர் வந்து செஞ்சுரி போட்டதுனால பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலா அந்தளவு வந்து ரசிகர்கள் கொண்டாட கொஞ்சம் மறந்துட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். எல்லாருமே கிங் கோலி பற்றி தான் பேசுகிறாங்க. ஏன்னா இந்த கிரவுண்டில் வந்து 2வது முறையாக விராட் கோலி வந்து செஞ்சுரி வந்து அடிக்கிறார். கடந்த ஒரு 30 வருஷத்தில் 2 முறை செஞ்சுரி அடித்த பெர்த் கிரவுண்டில் அடித்த இந்திய வீரர் வந்து விராட் கோலி மட்டும்தான். அந்த மாதிரி சூழலில் தான் விராட் கோலி வந்து இந்த கேமில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து ஆடினார். ஏன்னா ஜென்ரலாக கட்டையை போட்டு ஆடுவார். பட் இந்த கேமில் ஃபாஸ்ட்டாக 143 பந்தில் செஞ்சுரி வந்து போட்டிருப்பாரு. 8 4 அடிச்சிருப்பாரு, 2 6 அடிச்சிருப்பாரு. இன்னொரு புறம் வந்து இவர் கூட பார்ட்னர்ஷிப் பண்ண நிதிஷ் ரெட்டி வந்து அவருக்கு என்ன பயமோ தெரியலை. விராட் கோலி செஞ்சுரி போட்டால் உடனே டிக்ளேர் பண்ணிடுவாங்க, நமக்கு தெரியும், நம்மளால் முடிஞ்சதை நம்ம அடிப்போம், நம்மளும் ஃபாஸ்ட் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 27 பந்துலலாம் நிதிஷ் ரெட்டி பார்த்தீங்கன்னா 38 ரன் வந்து அடிச்சிருப்பாரு. 3 4 2 6ன்னு மனுஷன் 140 ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆடி இருக்காரு. 140 அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம T20 ஆட வேண்டிய ஸ்ட்ரைக் ரேட்டு. அந்த ஸ்ட்ரைக் ரேட்டோட நிதிஷ் ரெட்டி டெஸ்ட்டில் வந்து ஆடி இருக்காரு. எது எப்படி இருந்தாலும் ரிசல்ட்டு நமக்கு ஃபேவராக தான் வந்திருக்கு இப்போதைக்கு செகண்ட் இன்னிங்ஸில். அந்த மாதிரி சூழலில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து 94 ரன் இருக்கிறப்ப சடனாக வந்து பும்ரா எந்திரிச்சு ஒரு டிக்ளேர் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ப்ராங்க் வந்து பண்ணியிருப்பார். அப்போ வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்த பிளேயர்ஸே வந்து ஷாக் ஆகிருப்பாங்க. இன்னொரு புறம் வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா இதே மாதிரி ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட் வந்து நடந்துச்சு. சச்சின் வந்து 194 ரன் வந்து அடிச்சிருப்பார். அப்போ இன்னொரு 6 ரன் அடித்தா அவர் வந்து 200. அந்த மாதிரி சூழலில் ராகுல் டிராவிட் பார்த்தீங்கன்னா அப்போ கேப்டனாக இருந்திருப்பார். அவர் வந்து டிக்ளேர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். மனுஷன் இன்னொரு 1 ஓவர் கொடுத்துருந்தா அவர் 6 அடிச்சிருப்பார், டபுள் செஞ்சுரி போட்டிருப்பாரு. ஆனால் வந்து டிராவிட் அந்த மாதிரி பண்ணார். பும்ராவும் விராட் கோலி 94 ரன்னாக இருக்கிறப்ப அந்த மாதிரி எந்திரிச்சார். சும்மா ஒரு ப்ராங்க் டிக்ளேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் எந்திரிச்சு ஒரு மாதிரி சைகையை காட்டின உடனே ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவரே வந்து சிரிச்சு டிக்ளேர்லாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருப்பார். நன்றி.